வணக்கம். பிரஷ்னோத்தார் பண்டாரில் ஃபஸ்ட்டு 3 ரோம் லெட்டர் பார்த்தாச்சு. இது ஆப்போசிட்டில் இதுக்கு கொஸ்டினில் ஆன்சரில் 5 மார்க் வரும். படா சோட்டா, பெருசு சின்னது. நெக்ஸ்ட்டு லம்பா சௌடா, நீளமானது அகலமானது. மீட்டா கடுவா, இனிப்பு கசப்பு. ஏக் அநேக், ஒன்று பல. சரல் கட்டின், சரளமானது எளிமையானது கடினமானது. சஸ்தா மகங்கா, விலை அதிகம் குறைவு. கரம் டண்டா, சூடானது குளிர்ச்சியானது. ஆகே பீச்சே, ஆகேனா முன்னால், பீச்சேனா பின்னால். மறுபடியும் பாருங்கள். படா சோட்டா, படா சோட்டா, பெரியது சிறியது. லம்பா சௌடா, நீளமானது அகலமானது. மீட்டா கடுவா, இனிப்பானது கசப்பானது. ஏக் அநேக், ஒன்று மேற்பட்டது. சரல் கட்டின், சஸ்தா மகங்கா, ஹாங் நகீன். கரம் டண்டா, ஆகே பீச்சே. ஓகேவா? ஆகே பீச்சே. நெக்ஸ்ட் ஆனா ஜானா, வருவது போவது. ஆனா ஜானா. அடுத்தது தேனா, தேனா லேனா, தர்றது வாங்கி கொள்வது. பலா புறா, நல்லது கெட்டது. தூர் பாஸ், தூரம் அருகில். அச்சா புரா, நல்லது கெட்டது. நயா புராணா, புதியது பழமையானது. நயா புராணனா புதியது பழமையானது. ஆசான் முஷிக்கில், எளிமையானது கஷ்டமானது. அப்னா பராயா, அப்னா பராயான்னா தன்னது பிறருடையது. பத்லா காட்டா, மெல்லிய மொத்தமான கடினமான. மெல்லிய துணி கடினமான காட்டன் துணி மாதிரி. ஆனா ஜானா, தேனா லேனா, பலா புரா, தூர் பாஸ், அச்சா புரா, நயா புரானா, ஆசான் முஷ்கில், அப்னா பராயா, பத்லா காட்டா. அந்தர் பாகர், உள்ளே வெளியே. கம் ஜாதா, குறைவு அதிகம். சாஃப் கங்குலா, சீதா டேட்டா. சோனா ஜாக்னா, கரீத்னா बेचना. ऊपर नीचे. उठना बैठना, पकड़ना छोड़ना. இப்போ அந்தர் பாகர், அந்தர்னா உள்ளே வெளியே. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 5th ரோம் லெட்ரு. இதில் எழுத்துக்களில் எழுதணும். நம்பர் கொடுப்பாங்க. 1 2 3 4 5 நம்பரில் நம்ம 1லேருந்து 20 வரைக்குமான நம்பரில் நமக்கு தெரிஞ்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்படி 1லிருந்து 20 வரைக்குமான அந்த எண்களில் நமக்கு கேட்பாங்க. நாம் அதுக்கு பதில் எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ அடுத்தது 7th ரோம் லெட்டர். இது கொடுக்கப்பட்ட சரியான வார்த்தைகள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை, சரியான எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து நாம் எழுதணும். பாருங்கள். ஹாத்தி படா ஜான்வர்கை. ப்ராக்கெட்டில் பாருங்கள். சோட்டா படான்னு 2 கொடுத்துருக்கு. அடுத்து गाय दूध देती है, गाय दूध देती है. कौवा काला है. मुर्गी अंडा देती है. सूरज सवेरे निकलता है. नारियल का पेड़ ऊंचा है. हाथ में कलम है. मेज पर किताब है. मुरली विमला को
कलम देता है। हम उस लड़के को बुलाते हैं। घर से स्कूल दूर है। घर से स्कूल दूर है। हाथी गाय से बड़ा जानवर है। सीता कुमार की बहन है। कुमार सीता का भाई है। गोपाल सरला के पिताजी है। मेरा नाम महेश है। तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम क्या है? मैं स्कूल में पढ़ता हूँ। तुम गेंद खेलता हो। आप दफ्तर जाते हैं। இப்போ இது மாதிரி கொடுக்கப்பட்ட அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய சரியான வார்த்தைகளை நாம் கொண்டு அதை நாம் ஃபில் பண்ணணும். ஹாத்தி படா ஜான்வர் ஹே. சோட்டா படான்னு கொடுத்துருக்கோம். நாம் உள்ளே இருக்க சரியான வார்த்தைகளை போட்டு எழுதணும். காய் டேஸ் தேத்தி ஹை. சாய் दूध. சாயா தருமா दूध தருமானா दूध. கௌவா காளாகை. கௌவா காளாகை அந்த ப்ராக்கெட்டில் காளான் இருக்கும். அப்போ அடுத்து मुर्गी अंडा देती है. सूरज सवेरे निकलती है. नारियल का पेड़ ऊंचा है. हाथ में कलम है. पेड़ पर किताब है. मेज पर किताब है. पेड़ पर हाथ में कलम है. मेज पर किताब है. मुरली विमला को कलम देता है. हम उस लड़के को बुलाते हैं. இப்படி இதனோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ பாருங்கள். மேரா நாம் மகேஷ் ஹை ஹோம்னு இருக்கும். तुम्हारा नाम क्या है? मैं स्कूल में पढ़ता हूँ. तुम गेंद खेलते हो. आप दफ्तर जाते हैं. இப்படி ப்ராக்கெட்டில் இருக்கிறத நாம் இது பண்ணணும். அடுத்தது பாருங்கள். அடுத்த லோம் லெட்ரு இப்போ முடிஞ்சது 6th, இப்போ 7th. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கோடிட்ட இடத்துல நாம் இப்போ பொறுத்துக்க மாதிரி பார்த்தோம் இல்லையா, தேர்ந்தெடுத்து எழுதுறது. இது அப்படியே எழுதணும். பாருங்கள். கௌவா काला है. तोता हरा है. मुझे तोता ही पसंद है. आसमान नीला है. फल खाना तंदुरुस्ती के लिए अच्छा है. हमें इसमें कई प्रकार के पौधे हैं. ये बगीचा हवादार भी है. खेल का मैदान अलग कई घासें हरी हरी है. यहाँ बीच में एक मंदिर फव्वारा भी है. सिर शरीर का ऊपरी भाग कई. नाक के नीचे मुँह कई. हर हाथ में 5 उंगलियां है. भोजन से सभी अंगों को शक्ति मिलती है. शरीर के हर अंग की रक्षा जरूरी है. हमारे देश का नाम भारत है. यहाँ सब तरह के अनाज पैदा होते हैं. विज्ञान में हमारा देश सबसे आगे है. राष्ट्रपति इसका प्रधान होता है. 5 साल में एक बार चुनाव होता है. वे दोनों नानी के कर जाएगी. ஒன்றுக்குமான டேஷை நாம் படித்து பார்த்து ஆல்ரெடி பாடங்களில் உள்ளது தான். நீங்கள் படித்து பார்த்து அதை ஞாபகப்படுத்தி பொறுமையாக அதை எழுதணும். இதுக்கு 10 மார்க். பாருங்கள். ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண. நாக்கே நீச்சே மூக்கை.
हमारे देश का नाम भारत है। राष्ट्रपति का प्रधान है। ये दोनों नानी कहकर जाएंगी। नेक्स्ट இதனுடைய தொடர்ச்சி பாருங்க 22 वहाँ कई जानवर और पक्षी है। அங்கே நிறைய மிருகங்களோட பறவைகளும் இருக்கும்। வே नेक्स्ट பாருங்க वे सब दूर पिंजरे में होंगे। அங்கே அவைகளுக்கு தூரத்தில் ஒரு கூண்டு இருக்குது। அடுத்து கை விதேசி பக்ஷி பி தேக் சகோகி। அங்கே நிறைய வெளிநாட்டு பறவைகள் இருக்கும்। ஹம் கல் சுபக் நிகழேங்கே। நாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்போம்। मुसलमानों के लिए एक मस्जिद है। पाठशाला में खेल में सिखाते हैं। नहाने धोने के लिए यहाँ तालाब है। बाज़ार में कई दुकानें हैं। नहाने के लिए एक तालाब है। बाज़ार में कई दुकानें में है। गांव के लोग सीते साते हैं। கிராமத்து மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? தோழமையுடன் வாழ்கிறார்கள்। वहाँ कई जानवर और पक्षी है। இங்கே நிறைய மிருகங்கள் இருக்குது। அங்கே கூண்டு இருக்குது। நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்திருக்கு। நாம் நாளைக்கு காலையில் கிளம்புவோம்। முஸ்லீம்களுக்கு ஒரு மசூதி இருக்குது। பாட்சாலாவில் என்ன சொல்லித்தராங்க? விளையாட்டும் சொல்லித்தராங்க। நகானே தோனே கேலியே குளிப்பதற்கு ஒரு தாலாப் இருக்குது, குளம் இருக்குது। கடைத்தெருவில் நிறைய கடைகள் இருக்குது பஜாரில்। வில்லேஜ் மக்கள் எப்போதுமே தோழமை சீத்தே சாத்தேனா தோழமையுடன் வாழ்கிறார்கள்। அடுத்து பாருங்கள், இது மேட்ச் த ஃபாலோயிங் பொருத்தி எழுதணும்। இதில் பேடு சாயாதார்கை இஸ்லியே, பேடு வந்து மரம் அதாவது நிழல் தரக்கூடியது, அதனால் என்னன்னு பார்ப்போம்। வகாங் சபேரே और शाम को कुछ फल सवेरे खिलते हैं और கொஞ்சம் பூக்கள் காலையில் மலரும்। சோட்டே படே சபி புல், எந்த சின்னதோ பெருசோ எல்லா பூக்களும் யஹா கேல்னே சே பச்சே குஷ் और இங்கே விளையாடுவதற்கு குழந்தைகளுக்கு। இப்போது பாருங்கள், कुछ शाम को खिलते हैं கொஞ்சம் மாலையில் மலரும்। तंदुरुस्ती होते हैं ये हवादार भी है। बहुत से लोग आते हैं बहुत सुंदर है। இப்படி இருக்குது। இதில் நாம் எது சரியானதோ நாம் பொருத்தி எழுதணும்। இப்போது பேடு சாயாதார்கை, இதனால் மரங்கள் நிழல் தரக்கூடியது, இதனால் ஏ பகீச்சா ஹவாதார் பீகை, இது இந்த தோட்டம் என்ன செய்யுது? காற்றோட்டமாக இருக்குது। ஓகே, யஹாங் சபேரே और शाम को இங்கே காலையிலையும் மாலையிலையும் பகுத் சே லோக் ஆத்தே ஹே, காலையிலையும் மாலையிலையும் யார் வராங்க? நிறைய மக்கள் வருகிறார்கள்। பகுத் சே லோக் ஆத்தே ஹே, நிறைய மக்கள் வருகிறார்கள்। நெக்ஸ்ட் பாருங்கள், இது எங்கே இருக்குது? 4th லைனில் இருக்குது। நாம் அதை எடுத்து எழுதணும்। அடுத்தது பாருங்கள், குச் ஃபூல் சபேரே கில்தே ஹே, கொஞ்சம் பூக்கள் என்ன ஆகும்? காலையில் மலரும்। கொஞ்சம் பூக்கள் காலையில் மலரும், கொஞ்சம் பூக்கள் மாலையில் மலரும்। குச் சாம் கோ கில்தே ஹே, குச் சாம் கோ கில்தே ஹே, கில்னானா மலர்। குச் சாம் கோ கில்தே ஹே, கொஞ்சம் பூக்கள் மாலையில் மலரும்। அது எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஒன்றில் இருக்குது। குச் சாம் கோ கில்தே ஹே, கொஞ்சம் மாலையில் மலரும்। நெக்ஸ்ட் பாருங்கள், சோட்டே படே சபி போல், சின்னதோ பெருசோ எல்லா பூக்களும் என்னது? பகுத் சுந்தர்கை, பகுத் சுந்தர்கைன்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள், லாஸ்டில் இருக்குது, பகுத் சுந்தர்கை। அடுத்தது वहाँ खेलने से बच्चे खुश और
तंदुरुस्ती होते हैं। नेक्स्ट पारुंगा, भारत की संस्कृति सबसे पुरानी है, महान है। भारत में हम सब तरह के मौसम देख सकते हैं। यहाँ गरीब सब तरह के अनाज पैदा होते हैं। இப்போ भारत के सब तरह मौसम देख सकते हैं எல்லா விதமான பருவநிலைகளும் வருகின்றன। यहाँ கரீப் சப் தரக்கே அனாஜ், இங்கே கிட்டத்தட்ட நிறைய வகையான என்ன இருக்குது, எல்லா வகையான பயிரிடப்படுகிறது விதைகளும்। அடுத்தது, मंत्रिमंडल शासन में राष्ट्रपति की मदद करता है। राष्ट्रपति की मदद करता है। लोकसभा के लिए 5 साल में, लोकसभाவுக்கு 5 வருஷத்தில், लोकसभा के लिए 5 साल में 5 வருடத்தில் ஒரு முறை எலெக்ஷன் வரும்। एक बार चुनाव होता है। लोकसभाவிற்கு ஒரு முறை தேர்தல் வரும்। அடுத்து பாருங்க, பிதாஜி और शेखर, ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும், அதுக்குள்ளே நாம் தேர்ந்தெடுத்து எழுதிக்கலாம்। பிதாஜி और शेखर, பிதாஜியும் சேகரும் चिड़िया कर जाएंगे। पिताजी शेखरों चिड़िया कर जाएंगे, எங்கே போகிறாங்க, மிருக காட்சி சாலைக்கு போகிறாங்க। चिड़िया कर जाएंगे எங்கே இருக்குன்னு பாருங்கள், 5th ஒன்றில் இருக்குது। சரி, நெக்ஸ்ட்டு, ஷேர் பாக் ஆதி, சிங்கமும் புலியும் என்னது, ஹூங்கார் ஜான்வர்கள், கொடூரமான ஒரு மிருகமாகும்। அது எதில் இருக்குது, ஹூங்கார் ஜான்வர்கள்। ஹூங்கார் ஜான்வர்கள்। பார்த்துட்டே இருங்க। ஆமாம், ஹூங்கார் ஜான்வர்கள்। அடுத்து, பிதாஜி और चित्रा, மாதாஜி और चित्रा, மாதாஜியும் சித்ராவும் எங்கே போனாங்க, நானி கேக்கர் ஜாயேங்கே, பாட்டி வீட்டுக்கு போனாங்க। பாட்டி வீட்டுக்கு நானி கேக்கர் ஜாயேங்கே। அம்மாவும் சித்ராவும், அப்பாவும் சேகரும் மிருகக்காட்சி சாலைக்கு வந்துட்டாங்க, அம்மாவும் சித்ராவும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க। சபி ஜான்வர், எல்லா மிருகங்களும் பிஞ்சரே மே ஹோங்கே, பிஞ்சரேனா கூண்டில் இருக்குது। वहाँ तुम कहीं विदेशी पक्षी, वहाँ तुम कई विदेशी पक्षी, இங்கே நிறைய வெளிநாட்டு பறவைகளை பார்க்க முடியும்। பி தேக் சகோகி, வெளிநாட்டு பறவைகளையும் தேக் சகோகே, நீ பார்க்கலாம்। அடுத்தது பாருங்கள், 4th, ये गाँव हरे भरे, இங்கே பசுமையான இந்த கிராமம் வந்து பசுமை எழில் சூழ்ந்த கேத்தோं के बीच बसा है, வயல்களுக்கு இடையே அமைந்திருக்கிறது। கேத்தோं के बीच बसा है। அடுத்து, கேத்தோं में चावल और வயல்களில் நெல், தர்காரியாங் பைத்தா ஹோத்தி ஹை, காய்கறிகளும் விளைவிக்கிறார்கள்। அது எதில் இருக்குன்னு பார்த்துக்கணும்। அடுத்தது, ஹம் லோக் ஹமேஷா மில் ஜுல்கர் ரக்தேகை, எல்லா மக்களும், நாம் மக்களோட மக்களாக எப்போதுமே இரண்டர கலந்து வசிக்கிறார்கள்। गाँव के सभी बाल बच्चे, கிராமத்தில் உள்ள எல்லா சிறுவர் சிறுமியரும் वहाँ अच्छी शिक्षा पाते हैं, அங்கே நல்ல கல்வி பயில்கிறார்கள்।
अच्छी शिक्षा पाते हैं. அடுத்து यहाँ பேய்ச்சல் के लिए இங்கே குடிநீருக்காக அலக் பிரபந்தகை சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அலக் பிரபந்தகை சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 5th பாருங்கள். யஹா ஹிந்துவும் கேலியே இங்கே ஹிந்துக்களுக்காக கை மந்திர்கள் நிறைய என்ன இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. யஹா ஹிந்துவும் கேலியே கை மந்திர்கள். யஹா முசல்மானோं के लिए இங்கே முஸ்லீம்களுக்காக ஏக் மஸ்ஜித் இங்கே முஸ்லீம்களுக்காக ஒரு மசூதி இருக்கிறது. முஸ்லீம்களுக்காக ஒரு மசூதி இருக்கிறது. யஹா ईसाइयों के लिए இங்கே கிறிஸ்தவர்களுக்காக ஒரு என்ன இருக்குது, கிர்ஜாக்கர் தேவாலயம் இருக்கிறது, சர்ச். गलियों के दोनों ओर தெருக்களில் இரண்டு புறங்களிலும் சாயாதார் பேடுகை நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. ஹம் யஹாங் ஹமேசா நாம் இங்கே எப்போதும் சரல் ஜீவன் பிதாத்தே ஹை நாம் இங்கே எப்போதுமே எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் இங்கே எப்போதும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கு 5 மார்க்கு. இப்போ லாஸ்ட் ஒன்றுக்கு 20 மார்க். ஒரு வரியில் ஆன்சர் எழுதணும். ரைட் ஆன்சர் இந்த सिंगल लाइन. कौवा कैसा है, कौवा काला है. तोता कैसा है, तोता हरा है. तोता हरा है. किली பசுமையானது. கௌவா காகம் கருமையானது. அடுத்தது கியா தோத்தா காலா है என்ன, கிளி கருமையானதா. நகி தோத்தா காலா நகி है. தோத்தா கருப்பு அல்ல, கருமையானது இல்லை. தோத்தா காலா நகிகை. அடுத்தது ராதா கோ கௌவா பசந்த் யா தோத்தா. ராதா கோ தோத்தா பசந்த் கை. அவளுக்கு என்ன பிடிக்கும், ராதாவுக்கு தோத்தா பிடிக்கும், கிளி பிடிக்கும். ராதா கியோங் ஃபல் காத்தா சாக்தி கை. ஏன் நாம் பழம் சாப்பிட்ணும், பழம் சாப்பிட்டா தந்துருஸ்தி கேலி அச்சாகை உடல்நலத்துக்கு நல்லது. இஸ்லியே ராதா ஃபல் கானா சாக்திகை. அதனால் அவள் ராதா ஃபல் பழம் சாப்பிடுகிறாள். தந்துருஸ்தி கேலி அச்சாகை உடல்நலத்துக்கு நல்லதாக இருக்கிறதால அவள் பழம் சாப்பிடுகிறாள். நெக்ஸ்ட்டு பகீச்சே கே பூல் கைசேகே தோட்டத்தினுடைய பூக்கள் எப்படிப்பட்டது. பகீச்சே கே பூல் சுந்தர்கை தோட்டத்தினுடைய பூக்கள் என்ன ஆனது, இனிமையான, அது அழகானது. பகீச்சே மே கவுன் கவுன் ஆத்தேகே தோட்டத்துக்கு யார் யார் வருவாங்க. பகீச்சே மே ஸ்திரீ புருஷ் பச்சே சபி ஆத்தேகே தோட்டத்துக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் வருவாங்க. ஸ்திரீ பெண்கள், புருஷ் ஆண்கள், பச்சே சபி ஆத்தேகே அனைவரும் வருவார்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், बगीचे में बच्चे क्यों आते हैं. बगीचे में बच्चे खेलने आते हैं. बगीचे में बीच क्या है. बगीचे में बीच फव्वारा है. ஒரு நீரூற்று இருக்குது. தோட்டத்தில் நடுவில் ஒரு நீரூற்று இருக்குது. மூங்கே அந்தர் क्या है. முகத்துக்கு வாய்க்கு கீழே என்ன இருக்குது. மூங்கே அந்தர் ஜீப் और தாந்த் है. ஜீப்னா நாக்கு, और நாக்கும் பல்லும் இருக்குது. ஹமாரே கித்தனை கான்கை நமக்கு எத்தனை காது, 2 காது. ஹமாரே 2 கான்கை. ஹம் ஆங்கோங் சே கியா கர்த்தே ஹே நம்ம கண்களால் என்ன செய்கிறோம். ஹம் ஆங்கோங் கே தேக்தே ஹே நம் கண்களால் பார்க்கிறோம். ஹாத் மே கித்தனை உங்கலியாக கையில் எத்தனை விரல்கள் இருக்கிறது. ஹாத் மே 5 உங்கலியாக கையில் 5 விரல்கள் இருக்கின்றன. சபி அங்கோங் கோ கஹாங் சே சக்தி மில்தி கை. சபி அங்கோங் கோ போஜன் சே சக்தி மில்தி கை எல்லா அங்கங்களுக்கும் போஜனத்தினால சக்தி கிடைக்கிறது, உணவினால் சக்தி கிடைக்கிறது. ஹமாரே தேஷ் கா நாம் கியா ஹை. ஹமாரா தேஷ் கா நாம் கியா ஹை நம்மளுடைய தேசத்தின் பெயர் பாரத். ஹமாரே தேஷ் கா நாம் பாரத் ஹை. பாரத் கி சந்துருஸ்தி
संस्कृति कैसे है संस्कृति पुरानी है நம்மளுடைய இது மிக பழமையானது भारत की राजधानी क्या है भारत की राजधानी दिल्ली है भारत की सबसे बड़ा शहर क्या है பெரிய நகரங்கள் दिल्ली मुंबई कोलकाता चेन्नई आदि भारत के सबसे बड़े शहर है ओके कौन मंत्रिमंडल का प्रधान होता है प्रधानमंत्री मंत्रिमंडल का प्रधान होता है प्रधानमंत्री தான் मंत्रिमंडलத்துக்குரிய தலைமையாகும் शेखर शेखर किसके साथ चिड़ियाघर चलेगा शेखर पिताजी के साथ चिड़ियाघर चलेगा शेखर किसके साथ चिड़ियाघर चलेगा पिताजी के साथ चिड़ियाघर चलेगा शेखर पिताजी के साथ चिड़ियाघर चलेगा चित्रा किसके साथ नानी के घर जाएंगे चलेगी चित्रा माताजी के साथ नानी के घर चलेगी नानी के घर चलेगी அடுத்தது पिताजी और शेखर चिड़ियाघर में क्या क्या देखेंगे என்னென்ன பார்த்தாங்க மிருகக்காட்சிசாலையில் पिताजी और शेखर चिड़ियाघर में என்னென்ன பார்த்தாங்க कई जानवर और पक्षी देखेंगे அவங்க கொஞ்சம் மிருகங்களையும் பறவைகளையும் பார்த்தாங்க अरसुर में करीब कितने लोग रखते हैं अरसुर में करीब 3000 3000 மக்கள் வசிக்கிறார்கள் अरसुरல 3000 மக்கள் வசிக்கிறார்கள் गांव के बाल बच्चे अरसुर में 3000 மக்கள் गांव के बाल बच्चे क्या पढ़ते हैं पाठशाला में पढ़ते हैं कितने की किराने की दुकान में क्या क्या मिलती है किराने ना मளிகை கடையில் என்னென்ன விற்கிறாங்க किराने की दुकान में चावल गेहूं அரிசி கோதுமை பருப்பு दालना பருப்பு इमली पुली नमक तेल आदि चीज़ें मिलती है गांव के लोग क्या क्या पालते हैं गांव के लोग गाय बैल भैंस बकरी मुर्गी आदि पालते हैं कुछ तरकारियों के नाम लिखो प्याज मूली आलू गोभी सेम लौकी कुम्हड़ा सगजन भिंडी आदि कुछ तरकारियाँ हैं இது 100 மார்க்குக்கும் நாம் கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு ஆல் தி பெஸ்ட்